தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி பகவானது வக்ர பலன்கள் எது போன்ற ஒரு மாற்றத்தையும் எது போன்ற ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும். தனுசு ராசி நண்பர்களே, காலச்சக்கரத்தில் 9ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் குரு பகவான். அந்த குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள். எந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்கள் முன்னாடி நாம் அவமானப்பற்றக்கூடாது. அதே நேரத்தில் நம்மளுடைய வார்த்தைகள் கூட அடுத்தவருடைய மனதை காயப்படுத்திடக்கூடாது. குடும்பத்தை கண்ணியமாக பார்த்துக்கணும். நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். முடிஞ்ச வரையும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். ஆன்மீகத்தில் சிறந்து விலகணும். ஏன்னா தெய்வத்துடைய பூர்ண அனுகிரகம் பொருந்தியவர்கள். அதே போல் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டத்தோடு ஒரு மனிதர் உங்களை சந்தித்தாலும் கூட உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்து, உங்களால் முடிஞ்ச ஒரு பலத்தை கொடுத்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வந்துடுவீங்க. ஸோ அப்போது உங்களால் வாழ்ந்தவங்க இங்கே நிறைய பேர், கெட்டவங்க அப்படிங்கிறது யாரும் இல்லை. இவ்வளவு ஒரு எளிமையான யதார்த்தமான குணம் பொருந்திய உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அடி 7.5 சனி. முடிசூட்டி வாழ்ந்த மனராயினும் 7.5 சனியில் பிடிசாமல் ஆவார் அப்படிங்கிற சொல்லுக்கணங்க வாழ்க்கையில் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, தொழில், குடும்பம், ப்ளஸ் பார்த்திங்கன்னா பொருளாதாரம், அடுத்தடுத்து எல்லாமே இழந்து ஒரு சில மன வலிகளுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவங்க தனுசு ராசியில் கடந்த காலகட்டங்களில் நிறைய பேரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஸோ இவ்வளவு போராட்டத்தில் உள்ள உங்களுக்கு இந்த சனி பகவானது வக்ர பலன் மிக அற்புதமான முறையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. மழை விட்டாலும் தூறல் விடவில்லை. 7.5 சனி முடிஞ்சது, ஒரு பக்கம் நிம்மதி பிறக்குது அப்படின்னாலும் கூட மறுபக்கம் உடனே அர்த்தாஷ்டம சனிங்கிற பிடியில் சிக்கி அடுத்தடுத்து நமக்கு ஒரு சில நெகட்டிவ். அதே போல் தன்னுடைய ராசிக்கு அதிபதி கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் தன்னுடைய ராசிக்கு அதிபதி தன்னுடைய எதிரியுடைய வீட்டில் அமர்ந்து அவருடைய பலம் குறைந்தார். அதே போல் இப்போ குரு பயிற்சி நடந்தது, ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டாலும் கூட உங்களுடைய ராசி உபயராசிக்கு 7ஆம் பாவகம் என்பது பாதகம். அப்போ பாதகஸ்தானத்தில் தன்னுடைய ராசிக்கு அதிபதி போய் சேர்ந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலகீனம். அடுத்தடுத்து அடிமேல் அடி. ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியில் வரலான்னு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல ஒரு சில பிரச்சனைகளுக்குரிய காரணங்கள் எப்படி உருவாகுதுன்னே தெரியாமல் உருவாகுது. சார் எல்லாமே சரியாக கொண்டு போகிறோம், ஆனால் எனக்கு என்னமோ எதுவுமே சரியாக நடக்கலை. எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுறோம், ஆனால் ஏதோ ஒரு வகையில் போய் தடங்களாகி நிற்குது. குறிப்பாக தொழில் ரீதியாக தன்னுடைய தொழிலை இழந்தவர்கள் பல பேர். உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு தொழில் உத்தியோகம், ஆனால் இன்றைக்கி அதில் நல்ல பேர் இல்லை, நல்ல ஒரு முன்னேற்றமான வளர்ச்சிகள் இல்லை. தொழில் ரீதியாக அடுத்தடுத்து நம்ம ஒரு முதலீடு போடுறோம், வளர்ச்சி இல்லை. உத்தியோக ரீதியாக நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு அங்கே நல்ல பேர் இல்லை. எல்லாரும் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30க்கு வெளியில் வந்துடுறாங்க அப்படின்னா நீங்கள் 7:30 வரையும் உங்களுக்கு அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த கம்பெனிக்காக நீங்கள் உழைப்பீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் உழைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அந்த இடத்துல இல்லை. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பலகீனம். எவ்வளவு விழுந்து பாடுபட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் கூட அந்த இடத்துல நமக்கு அந்த 10 ரூபா மீதியாகுதுன்னு பார்த்தா கிடையாது. வர வருமானங்கள் ஒரு பக்கம் எவ்வளோ வந்தாலும் மறுபக்கம் கரைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. அப்போ பொருளாதார நெருக்கடி இந்த இடத்துல நிறைய சந்திக்கிறீங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கடன் மேல் கடன். எவ்வளவு இங்கே சம்பாதித்தாலும் கூட அந்த வருமானத்துக்கு மீறிய செலவுகள், ஏதாவது ஒரு விரைய செலவு, ஏதோ ஒரு சில அத்தியாவசிய செலவு, இப்படி அடுத்து செலவுகளாக குவியும் பொழுது தேவைக்கு மேலே நம்ம வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள். ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், தொழில் ரீதியாகவே கடன் பட்டிருப்பீங்க.
ஒரு சிலர் சுபகாரியங்களுக்காக கடன்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் மருத்துவத்துக்காகவே கடன்பட்டிருப்பீங்க. இப்படி அடுத்தடுத்து கடன்பட்டு இந்த கடன்லேருந்து வெளியில் வர முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடி. சார் பார்த்து பார்த்து என்னுடைய குடும்பத்தை வழி நடத்தணும், ஆனால் இன்னைக்கு குடும்பமே ஒட்டுமொத்தமும் கடனில் போய் சிக்கிட்டு இருக்கிறோம், வெளியில் வருவோமானு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, எங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த சனி பகவானது வக்ரம் உங்களுக்கான வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பெரிய ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லை, ஒரு அற்புதமாக இருந்த ஒரு வாழ்க்கை, அதி உன்னதமாக இருந்த ஒரு வாழ்க்கை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருந்தீங்க, தேவையில்லாத காரணங்களுக்காக இன்னைக்கு பிரிஞ்சு போய் இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இன்னைக்கு விவாகரத்து வரையும் போய் நிற்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, நாங்கள் 2 பேரும் புரிதலோடு இருந்து வாழ்ந்துடலாம்னு நினைச்சாலும் கூட மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடுனால அந்த பிரச்சனை இன்னும் விஸ்வரூபமாக மாறி போயிட்டு இருக்கு. 1000 குடும்பத்துக்கு நம்ம போய் ஒரு வழிமுறைகள் சொல்லியிருக்கிறோம், எத்தனையோ பேரை நாங்கள் போய் சேர்த்து வச்சுருக்கிறோம், ஆனால் இன்றைக்கி எங்கள் குடும்பம் இன்றைக்கி பிரிஞ்சு நிற்குது அப்படிங்கக்கூடிய வழியோடு இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள், பெற்ற பிள்ளைகள் கூட தன்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள், அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை பண்ண முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் இந்த நேரத்தில் நிறைய பேர் சந்திக்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, தொழில் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டு, வாழ்க்கை ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு, குடும்ப ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு, உறவுகளால் பங்கப்பட்டு, நீங்கள் யார் மேலே உண்மையான பாசம் வச்சிங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு உங்களை துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மிகையே ஆகாது. ஸோ நீங்கள் விழுந்து விழுந்து யாருக்காக கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகளாக மாறினாங்க, அவங்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறினாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்காக பாடுபட்டீங்களோ இன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பேரோ நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையோ இல்லை. யாருக்கெல்லாம் கஷ்டப்பட்டோமோ இவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டோங்கிற நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு சில ஒரு வருத்தங்களை கொடுத்துட்டாங்க, வழிகளையும் கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து ஒரு மாற்றம் வருமா, இதிலிருந்து ஒரு முன்னேற்றம் வருமா? சார் இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை தான் எனக்கு சரியா இல்லை, இனியாவது நான் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கால அமைப்புகள் வருமா? யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சனி பகவானுடைய தாக்கம், சனி பகவானுடைய பிரச்சனை எல்லாமே குழப்பமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம், இப்படி நெகட்டிவாகவே சொல்லி இந்த ஜோதிடத்தை பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணுங்கிற எண்ணமே எங்களுக்கு விட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இந்த நேரத்தில் பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தையும் சனி பகவானே இயக்குகிறார். இந்த சனி பகவான் 4ஆம் பாவகத்தில் இருப்பது ஒரு மைனஸ். அர்த்தாஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு தடங்கள். ஆனாலும் கூட சனி பகவானுக்கு 2 குணாதிசயங்கள் உண்டு. சனி போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. கெடுக்கக்கூடிய சனி பகவானே இருக்கக்கூடிய இந்த ஒரு அர்த்தாஷ்டம சனியுடைய பிடியில் இருந்து சனி பகவான் சற்று விலகுகிறார் வக்ரத்தினால். சனி பகவானுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நின்ற இடத்தை சுபித்துவமாக வைத்திருப்பார், அவர் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார். சனியுடைய பார்வை அவ்வளவு சிறப்பு அல்ல. ஆக இந்த சனி பகவானது பார்வை பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தையும் உங்களுடைய ராசியையும் பார்க்கின்றார். இந்த 3 கால அமைப்புமே சரியான காலமைப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 6ஆம் பாவகம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் பகை நோய் எதிர்ப்பு வழக்கு. அதே போல் 10ஆம் பாவகம் என்பது ஜீவனஸ்தானம். ஸோ இந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. தொழிலை கெடுத்து விடுவார், தொழிலுக்கு ஒரு தடையை கொடுத்து விடுவார். டோட்டலாக ஒரு தொழிலை கெடுக்கலினாலும் கூட சிறு வளர்ச்சிகளை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு மேன்மையான காலகட்டத்தை கொடுக்க மாட்டார். அதே போல தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது மன கஷ்டம், மைண்ட் டிப்ரெஷன், ஸோ தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத அவசரம், படபடப்பு, இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்து தன்னை முடக்கி வைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் பார்வையின் மூலம். ஸோ இப்போ இந்த வக்ரம் பொருந்துகிற காலகட்டத்தில் என்னென்னலாம் அவர் பார்க்கின்ற பார்வையால் ஒரு அசுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கடமைக்கு உள்ளாயிருக்காரோ அந்த இடத்துல அவர் சுப பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி. இதில் சற்று நீங்கள் தெளிவாக கேளுங்க. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த ராசியை பார்த்தாலும், அவர் நின்ற இடத்திலிருந்து எந்த ராசியை பார்த்தாலும் பாதகம். ஆனால் வக்ரம் பொருந்தி பார்க்கும் பொழுது சுபத்துவம். அப்போ சனி பகவான் இப்போ வக்ர நிலை அடைகிறார். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல்
நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை சரியாக 4½ மாத காலகட்டம். இந்த 4½ மாத காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் உள்ள சனி பகவான் சுபத்துவம் அடைகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ரிலீவ். அடுத்தது அவர் 6ஆம் பாவகத்தை வக்ரம் பெற்று பார்ப்பதன் மூலம் கடன்ல இருந்து வெளியில் வந்துடுவீங்க. எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட கடனிலிருந்து அழகாக வெளியில் வருவீங்க. அடுத்தது நோய் நொடியிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. அதையும் தாண்டி எதிரிகளிடமிருந்து நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. உங்கள் மேலே போடப்பட்டிருந்த வழக்குகள் தீர்வுக்கு வரும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். 6ஆம் பாவகம் தான் ஒரு மனிதனை இயங்க விடாமல் தடுக்கின்ற ஒரு ஸ்தானம். இந்த 6ஆம் பாவகம் எப்பெல்லாம் நமக்கு மைனஸ் ஆகுதோ அப்பெல்லாம் தன்னுடைய முயற்சி பலப்படும். நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்கும். அப்போ இந்த நேரத்தில் 4½ மாத காலகட்டம் 6ஆம் பாவகம் செயல் இழக்கப்படுகிறது. இது சனி பகவானது பார்வையின் மூலம். அடுத்ததாக 10ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கின்றார். இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் முறையில் நிறைய மாறுதல்கள் கிடைக்கும். சார், இதுவரை தொடர்ந்து தொழில் பண்ணுறோம், 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அடுத்தடுத்து தொழில் முறையிலே போடுறோம், ஆனால் அதில் ஒரு பெரிய டெவலப்பே இல்லை. கடன் மேலே கடன் உருவாகிட்டே போயிட்டு இருக்குது. இப்படிக்கூடிய சூழ்நிலையில் சுயத்தொழிலை செய்யக்கூடியவங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், மிகப்பெரிய கம்பெனி, மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நிறுவிக் கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி 10ஆம் பாவகம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சார், எல்லாருமே ஒரு 5-5:30 மணிக்கு அவங்க வெளியில் வந்துடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7:30 வரையும் 7:30 வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் கூட நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் கஷ்டப்பட்டு லேட் நைட்டாக நீங்கள் வந்து தூங்காமல் இருந்து அவங்களுக்கு ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு கொடுத்துட்டு வந்துட்டாலும் கூட உங்களுக்கு நல்ல பேர் அந்த இடத்துல இல்லை. ஸோ விழுந்து நம்ம பாடுபட்டோம். குடும்பத்தை விட தொழில் தான் முக்கியம், உத்தியோகம் தான் முக்கியம், நம்மளுடைய சீனியர் நம்மளை மெச்சுக்கணும், இல்லை அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம நினச்சோம். ஆனால் இந்த இடத்துல நல்ல பேர் இல்லை. ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவன் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறான். விழுந்து பாடுபட்டாலும் நமக்கு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் இல்லை. அங்கே ஒரு சூழ்ச்சி நடக்குது. உத்தியோகத்தில் ஒரு சில அரசியல் நடக்குது. அங்கே ஏமாற்றப்படக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பேரும், உண்மையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் நிராகரிக்கப்படுறதும் வழக்கமாக இருக்குது. இது எனக்கு அதை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இது நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் இந்த வார்த்தைகளை பதிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கான அங்கீகாரம் உத்தியோக ரீதியாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தகுதி இருந்தும் கூட எனக்கு இதுவரையும் பதவி உயர்வு கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து நீங்கள் ஒன்று வெளியில் வந்து உங்களுக்கு தகுதியான நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பீங்க, அல்லது அதே இடத்துல உங்களுக்கான தகுதிக்கு தகுந்த பதவி உயர்வு கிடைக்கும். இந்த 4½ மாதத்தில் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க. அதே போல் சீனியர் ஆஃபீஸர், பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மிகப்பெரிய நெருக்கடிகளும் சவால்களும் இந்த நேரத்தில் இருக்கும். கண்டிப்பாக அது தீரும். காவல்துறை, அதே நேரத்தில் மருத்துவத்துறை, ஆர்மித்துறை, கிரைம் பிரான்ச்சு, ப்ளஸ் சிபிஐ ஆஃபீஸர், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏன் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட இந்த தருணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும். அதை தாண்டி இந்த நேரத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தனுசு ராசி நண்பர்களுக்கு அமையும். அப்ராடு போகணும் சார், முயற்சி பண்ணுறோம், தடங்கள் ஆகுது, கட்டாயம் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சியை பலப்படுத்துங்க. இந்த 4½ மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதையும் தாண்டி இந்த நேரத்தில் பாருங்கள், ஆல்ரெடி நாங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கோம் சார், ஃபாரினில் தான் இருக்கோம், ஆனால் பெரிய லெவலில் எங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, உத்தியோகம் இல்லை, உத்தியோகத்தை வந்து ஒரு ஊதியம் இல்லை, எவ்வளவு பணம் வந்தாலும் கூட இங்கே பற்றாக்குறையாகவே போயிடுது, கடன் மேலே கடன் ஆகிட்டு இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை. இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய அந்த அயல்நாடு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். இந்தியா வந்துடலான் இருக்கோம் சார், இது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம், வெளிநாடு வாழ்க்கையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். சற்று பொறுமையாக இருங்கள். நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் பட்ட ஒரு கஷ்டங்களுக்கு தகுந்த ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உண்டு. அதையும் தாண்டி தனுசு ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய ராசியை சனி பகவான் பார்க்கின்றார். ஒரு அற்புதமான ஒரு பொறுமையை கொடுக்கும், நிதானத்தை கொடுக்கும். சார், நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுத்ததும், அது தப்பான வழியில் போய் சிக்கினதும், ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுமே தன்னுடைய அவசரத்தினால் எடுத்த முடிவுகள், நிதான குறைவால் எடுத்த முடிவுகள், கோபத்தினால் எடுத்த முடிவுகள். ஆக இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும்.
இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிப்பீங்க. சற்று ரிலாக்ஸாக இருங்க. பெரிய டென்ஷனுக்குள்ளே போகவே வேண்டாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இந்த 4.5 மாதத்தில் படிப்படியாக நிவர்த்தி அடையும். அதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அதே போல் இதுக்கு இன்னொரு உறுதியான ஒரு பலன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பாதகஸ்தானத்தில் தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் போய் நின்றாலும் கூட அவர் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். சனி பகவானும் ராசியை பார்க்கிறார், குரு பகவானும் ராசியை பார்க்கிறார். இரு கூட்டு கிரகங்கள் ராசியை பார்ப்பதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாகும். அதையும் தாண்டி இந்த குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை 5ஆம் பாவகமாக பார்க்கிறார். அவருடைய 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகள் கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு சனி பகவான் 6ஆம் பாவகத்தை பார்ப்பதன் மூலமாகவும் குரு பகவான் 11ஆம் பாவகத்தை பார்ப்பதன் மூலமும் திடீர் பணவரவுகள் உருவாகும். இந்த 4.5 மாதம் உங்களுடைய பணம் ஏதாவது ஒரு இடத்துல போய் முடங்கி இருந்தாலோ, இல்லை இதுக்கு மேலே அந்த பணம் வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தாலோ, கண்டிப்பாக உங்களுடைய பணம் இந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும். 3ஆம் பாவகத்தில் போககாரகனாகிய ராகுவுடைய அமர்வையும் இந்த நேரத்தில் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ராகு பகவான் 3ஆம் பாவகத்தில் இருப்பது ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக அந்த ராகு பகவான் இருக்க போகிறார். ஆக தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய போராட்டமான ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பு இந்த 4.5 மாதம். இதில் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் மிகப்பெரிய வலியும் வருத்தத்தையும் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தையும் சரி பண்ண முடியாமல், அவங்களுடைய தொழில் முறையும் சரி பண்ண முடியாமல், நிறைய பேர் பாருங்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு உத்தியோகத்துலேயும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை, எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லை. என்னதான் செய்கிறது? பெற்ற பிள்ளைகள் கூட தன்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, கட்டின கணவர் கூட தன்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாமே போராட்டமாக இருந்தால் ஒரு பெண் எவ்வளவுதான் தாங்கி கொண்டு போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு மன குமுறல், மன வலி, மன உளைச்சல் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு வரும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 4.5 மாதம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பையும் மேன்மையும் கொடுக்கும். சற்று இந்த நேரத்தில் நிதானமாகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் இருங்கள். அதே போல 7ஆம் பாவகத்தில் குரு நிற்பது என்பது மிகப்பெரிய ஒரு திருமண வாய்ப்புகளை உருவாக்கும். கொஞ்சம் இந்த நேரத்தில் திருமண முயற்சிகள், திருமண தடங்கல்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க, திருமண வாய்ப்புகள் அமையும். ஆக தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தருணமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா, திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா. இந்த நேரத்தில் திசா புத்திகள் சாதகமாக இருந்து விட்டால் கண்டிப்பாக கோச்சார பலனும் கிரகங்களுடைய திசாபுத்தியுடைய பலனும், பிறப்பின் ஜாதகப்படி திசாபுத்தியுடைய பலனும், அதே போல உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக பலமும் ஒன்று சேர்ந்தால் 100% நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உண்டு. ஆன்லைனில் பெரிய லெவலில் வளர்ச்சிகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ட்ரேடிங்லேயும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமாக முதலீடு பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வளர்ச்சிகள் நிறைய இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆக உங்கள் ஜாதகத்தை இந்த நேரத்தில் துல்லியமாக பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்கள். கோச்சார பலன் உங்களுக்கு சாதகம் 4.5 மாதம். இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், முன்பதிவு பதிவு பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. உங்களுக்கான பலன்களை எளிமையாக துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை சரியான ஒரு பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 4.5 மாதம். உங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க. நல்ல வளர்ச்சிக்கு நீங்கள் வாங்க. மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.